ஹலோ folks, இன்றைக்கி நம்ம சண்டேஸ் புக் சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு புக்கு தான் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லி வாட்சன் அப்படிங்கிறவர் தான். இந்த புக்கோட ஒரு கோர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 50+ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆத்தர்ஸ் அண்ட் பீப்புள்ஸோட ஒரு அவங்களோட லைஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர் மெசேஜாக இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த புக்குக்கு லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த புக்கில் 10 பார்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 10 பார்ட்ஸ் பார்க்க மாட்டோம், அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ தி ஹாப்பினஸ் அண்ட் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எது உண்மையான சந்தோஷம், அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா நம்ம என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொன்னல, அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கொஷின் மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. கரெக்டாக அந்த விஷயம் எதுக்காக அப்படின்னு என்னைக்காவது அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த புக்கில் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா, அது எப்போ நடக்கும்னா நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிப்போம். நமக்கு ஒரு விஷயம் வேணும், இது என்னோடய ட்ரீம், இதை நான் அச்சீவ் பண்ணுறேன். அச்சீவ் பண்ணேன்னா ஒரு கோலை செட் பண்ணிட்டேன், அந்த கோல் எனக்கு கிடைச்சா சந்தோஷம். அந்த கோல் எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு சந்தோஷம் கிடையாது. இது ஒரு காமனான ஃபேக்ட். கரெக்டு தானே? இப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காரு, ஒன் ஆஃப் தி ஆத்தர், ஸோ நான் நிறைய ஆத்தர் தான் இதில் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால, அதில் ஒன் ஆஃப் தி ஆத்தர் தான் ஜான் பரஃப் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் சம்திங் டு டூ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஹாப்பினஸோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளோட ரேஸ் மாதிரி இருக்கணும். ரேட் ரேஸு அப்படிங்கிற இதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ரேஸுங்கிற, ரேட் ரேஸுங்கிற, புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ ஒன்றுமே இல்லைங்க, நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். சரிங்களா? நான் ஒரு மாதிரி இருப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி இருப்போம். நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கேரக்டர். ஆனால் இந்த சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, நம்மளோட ட்ரீம்ஸ், அது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு ரூட்டை எடுத்து அந்த ஒரு ரூட்டில் தான் போகணும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அந்த ஒரு ரூட்டை எடுத்தோம் அப்படின்னா ஒரு சைக்கிள். ஸோ இவங்க இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணாங்க, இந்த ரூட்டில் போய் அச்சீவ் பண்ணாங்க, நானும் அதே ரூட்டுக்கு போகிறேன், நானும் அங்கே போய் அச்சீவ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சீவ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போய் அங்கே அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குமே தவிர, கொஞ்ச நாள் கழிச்சு நிம்மதி அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் யாரோ ஒருத்தரோட பாதையில் போய்கிட்டு இருந்திருக்கீங்க, அந்த இடத்துல போய் சக்ஸஸ்ங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அது உங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபுல் டெடிக்கேஷனால் கிடச்சதா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களோட ட்ரீம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை போய் அச்சீவ் பண்ணுங்கள். ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட தனி ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. அப்படி தனி ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், கல், ஜல்லி, மணல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் ஒவ்வொன்று. உங்களோட பேஷன்ஸ், உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிக்கேஷன், அது எல்லாத்துக்குமே கோர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் ரூட்டை க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ரூட்டுக்கு போனேன். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு
நீங்கள் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணாமல் ஒரு விஷயத்தை போய் அச்சீவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க, இவங்க சொல்லி கொடுத்ததுனால நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்ற ஒரு பேரும் இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, தப்பு நடந்திருக்கும், அதில் ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அடி வாங்கிட்டு நீங்கள் போய் அச்சீவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு உண்மையான சந்தோஷம். நீங்கள் வந்து உங்களுக்கான ரோடை போடுங்க, ரேட் ரேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜான் பரஃப் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதில் வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து இது ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதில் இருக்க மீதி 10 பார்ட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து 10 பார்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம லைஃபுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயமா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 4 பார்ட் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். சரிங்களா, ஹாப்பினஸை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி இருக்குது, இது இல்லாமல் அண்டு சக்ஸஸை பற்றி ஒன்று இருக்குது, லவ் பற்றி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட டிசிஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆத்தர் வந்து ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணி தரேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். சேனலில் இருக்க அதர் வீடியோஸை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.